கேரள மாநிலம் பாலக்காட்டில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த ஆட்டோ மீது பயங்கரமாக மோதிய விபத்தின் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்க நாம் கேட்கலாம். சதாம், விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் காரும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆட்டோவில் பயணம் செய்த 5 சிறுவர்கள், சிறுமிகள் உட்பட 6 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திற்கு உட்பட்ட கள்ளிக்கல் பகுதியில் சேர்ந்த 5 சிறுவர், சிறுமிகள் பள்ளி பாடசாலை சென்று ஆட்டோவில் அதே ஆட்டோவில் சாலையில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர் திசையில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோவில் இருந்த சிறுவர், சிறுமிகள் உட்பட 6 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களை அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அதில் ஒரு சிறுமி கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு இந்த நிலையில் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சதா.